அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதில் வந்துட்டு அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட நேமு. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. நான் வி ஆர் ட்ரை டு என்ஹான்ஸ்னால் என்ஹான்ஸ் காலேஜ் நேம் வந்து என்ரிச்னு சொல்லலாம், டெவலப்னு சொல்லலாம், இம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். ஹியர் ஐ டெவலப் டிஸ்ட்ரக்டர் வித் ஹெல்ப் ஆஃப் அப்பர் டில்டு கேரக்டர்ஸ். ஸோ நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துட்டாங்க டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். நவ் வி ஆர் ஃபினிஷ்ட் ஒன் கிளாஸ். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கே செகண்ட் கிளாஸ் வந்து டெவலப் பண்ணுறோம். செகண்ட் கிளாஸ் நேம் இஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கிளாஸ் ஓட கன்ஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் கிளாஸோட டிஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கிளாஸ் நம்ம லேட்டராக வந்து மேக் ரிலேஷன்ஷிப், இப்போ எல்லாமே அன்ரிலேட்டட் கிளாஸஸாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தேர்டு கிளாஸ் டெவலப் பண்ணுறோம். தேர்ட் கிளாஸ் நேம் இஸ் சி. ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ we are entering into டிஸ்ட்ரக்டரும் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ now we are try to develop the fourth one. ஸோ ஃபோர்த் ஒன் கிளாஸ் வந்து டெவலப் பண்ணுறோம். அந்த ஃபோர்த் ஒன் கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபோர்த் ஒன் கிளாஸ்க்கு டிஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு அதுவும். இப்போ ஃபிஃப்த் ஒன் இப்போ 4 கிளாஸஸ் தான் நம்மள்கிட்ட இருக்குது. 4 கிளாஸஸ் இஸ் மஸ்ட் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஹைப்ரிட்டில் டி, இப்போ நம்மளுக்கு வந்து டிக்குள்ளார என்ட்ரு ஆயாச்சு. இப்போ வந்து டியோட கன்ஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். டியோட டிஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம நவ் ஹியர் வி ஆர் மேக்டு 4 அன்ரிலேட்டட் கிளாஸஸ். இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். 4 அன்ரிலேட்டட் கிளாஸஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நவ் வி ஆர் ட்ரை டு மேக் ரிலேஷன்ஷிப். Now we are try to make relationship between unrelated classes with help of inheritance concept. Inheritance concept பயன்படுத்தி நம்ம செப்பரேட்டடாக இருக்கிற கிளாஸஸை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ கிளாஸ் டி இது யாரோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கணும்? பப்ளிக் P013 பியோட ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் ஆகிருக்கணும். அதுக்கு அடுத்தது பப்ளிக் P013 சியோட ஏ இது வந்து சியோட ஃபஸ்ட் இன்ட்ராக்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பியோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கணும். அதாவது ஹியர் ஐ மேக் ஒன் ரிலேஷன்ஷிப் டு டி டெரைவ்டு கிளாஸ். இப்போ இது டெரைவ்டு கிளாஸ் ஆகிடும், ஏன்னா ஹியர் ஐ மேக் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிங்கிற டெரைவ்டு கிளாஸ்க்கு எத்தனை பேஸ் கிளாஸஸ் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, சி அண்ட் பிங்கிறது வந்து பேஸ் கிளாஸஸ். யாருக்கு? நம்மளுக்கு டிங்கிற ஒரு டெரைவ் கிளாஸுக்கு யார் யார் பேஸ் கிளாஸாக இருக்கீங்கன்னா, சி அண்ட் பி ஆர் கால்ட் அஸ் பேஸ் கிளாஸஸ். சரி சார், இப்போ வந்து சிக்கு யார் சார் பேஸ் கிளாஸு அப்படின்னீங்கன்னா, ஹியர் சி இஸ் ஆல்சோ till we are not make relationship. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் புட் ஐ பேஸ் கிளாஸ் நேம் P013A. ஸோ நான் வந்துட்டு எனக்கு P013Cக்கு யார் பேஸ் கிளாஸ் அப்படின்னம்னா P013A. ஸோ ஹியர் ஐ மேக் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு, ஏன்னா இந்த டெரைவ் கிளாஸ்க்கு எனக்கு மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ் இருக்குது. ஆனால் இந்த டெரைவ் கிளாஸ்க்கு எனக்கு ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் தான் இருக்குது. ஈச் டெரைவ் கிளாஸ் ஹேஸ் ஈச் பேஸ் கிளாஸ் then that is called single inheritance. Which one derived class has multiple base class then that kind of derived class that kind of concept called as multiple inheritance. அதாவது நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு derived classக்கு multiple base classes இருந்துச்சுன்னா அது multiple inheritance. ஒரு derived classக்கு ஒரே ஒரு base class இருந்துச்சுன்னா அது single inheritance. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா multiple inheritance, இன்னொன்று வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது இப்போ செலக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா single inheritance. ஸோ நம்மளுக்கு வந்து இதே மாதிரி I want make one more ஏபி, இங்கே மேலே வந்துட்டு பீன் போட்டிருக்கணும் நம்ம. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்துட்டு 2 times நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஐ வாண்ட் மேக் ஒன் மோர் இன் அ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு மேக் ஒன் மோர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்.
இப்போ நான் வந்து இங்கே ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நேம் வந்து P013A. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எனக்கு சிங்கிற ஒரு டெரைவ் கிளாஸ் interact with A base class. B derived class is also interact with A derived class, but B and C both are directly not interacted. B யும் C யும் டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கல. இப்போ B unknown C derived class, C unknown B derived class. இப்போ இது ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. சரி, இது ரெண்டையும் யார் சார் இன்டகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னம்னா D derived class integrates C and B. Dங்கிற ஒரு derived class தான் C and B அப்படிங்கிற C and Bங்கிறத பேஸ் கிளாஸாக கன்சிடர் பண்ணி இன்டகிரேட் பண்ணுது, கன்வெர்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து யாருக்கு சார் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து Dக்கு தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து Dக்கு கிரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் D இன்ட்ராக்ட் வித் ஆப்ஜெக்ட் C. சாரி, இப்போ ஆப்ஜெக்ட் Dக்கு நான் வந்து ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட்டட். நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் டு D derived class. ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் டு D derived classக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த D derived class யாரோட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க? Cங்கிற ஒரு பேஸ் கிளாஸோட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, Bங்கிற ஒரு பேஸ் கிளாஸோட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. இப்போ Bங்கிற ஒரு பேஸ் கிளாஸ் வந்து யாரோட இன்ட்ராக்ட் ஆகிறாங்கன்னா ஏங்கிற ஒரு பேஸ் கிளாஸோட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. இப்போ சிங்கிறது வந்துட்டு C இஸ் எ பேஸ் கிளாஸ். யாருக்கு? Dங்கிற ஒரு டெரைவ் கிளாஸ்க்கு C இஸ் ஆல்சோ பேஸ் கிளாஸ். C இஸ் எ டெரைவ் கிளாஸ் when interact with A class. C வந்து dual ரோல் பண்ணுது. C வந்து டெரைவ் கிளாஸாகவும் ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா C வந்து எனக்கு டெரைவ் கிளாஸாகவும் ஒர்க் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் எனக்கு பேஸ் கிளாஸாகவும் ஒர்க் ஆகுது. சரி, எப்போ சார் பேஸ் கிளாஸாக ஒர்க் ஆகுதுன்னா when C interact with A. ஸோ ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து when C interact with D, எனக்கு C வந்து Dயோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது C becoming a base class. Are you clear? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு பியும் டூயல் ரோல் பண்ணுது. C becoming a base class when interact with D. B becoming a base class when interact with D. B becoming a base class when interact with D. B becoming a derived class when interact with A. நாம் இப்போ சொன்னது என்னென்னா B வந்து டெரைவ் கிளாஸ் ஆகும் எப்போ Dயோட கனெக்ட் பண்ணும்போது. இப்போ B வந்து பேஸ் கிளாஸ் ஆகும் எப்போ Dங்கிற ஒரு டெரைவ் கிளாஸோட கனெக்ட் பண்ணும்போது. B வந்து டெரைவ் கிளாஸ் ஆகும் எப்போ Aவோட கனெக்ட் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த Bங்கிற கிளாஸை Aவோட கனெக்ட் பண்ணால் B என்னவாயிடும்? டெரைவ் கிளாஸ் ஆகிடும். ஆனால் இங்கே அதே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து B வந்து யாரோட கனெக்ட் ஆகிறாங்க? Dங்கிற ஒரு டெரைவ் கிளாஸோட கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ இந்த B என்னவாகும்னா பேஸ் கிளாஸாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? சொல்லுங்கள், என்ன டவுட்டு? ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி